ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 7வது பாசுரம் கீசு கீசு என்று. யதா வர்ணய கர்ணமூலே அந்தகாலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யா ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். ரெண்டாவது கோபிகை ஆற்றுக்கு வரா. அவாத்தில் படுத்துட்டு இருக்கிற அந்த கோபிகையை எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறா? கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனை சாத்தன் பறவை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறதுரி. இணை பிரியாத ஜோடியாக இருக்குது. ஜோடி ஜோடியாக எல்லாம் அதுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறதுரி. அந்த சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் ராத்திரி தங்குறா. அந்த யமுனை கரையில் தங்கிட்டு ஒரு சமதளமாக அது அங்கே படுத்துட்டு இருக்கா. ராமனும் சீதா பிராட்டியும் படுத்துட்டு இருக்கா. லக்ஷ்மணனை கார்த்தால் பொழுது விடிஞ்சவுடனே ராமபிரான் வந்து கூப்பிடுறானா. எப்படி கூப்பிடுறான்? சௌமித்ரே சுணு வன்யானாம் வல்யுவா வியாகரதாம் ஸ்வனம் சம்பிரதிஷ்டா மகே காலக பிரஸ்தானஸ்ய பரந்தப. லக்ஷ்மணா, சௌமித்ரே சுணுவன்யானாம் வல்கு வியாகரதாம் ஸ்வனம். காட்டில் உள்ள அந்த பறவைகள்லாம் கீச்சு 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 அப்படின்னு இனிமையாக ஒலி எழுப்புவதை கேட்பாயாக. காதில் விழுந்ததில்லை லக்ஷ்மணா. நம்ம சித்ரா கூடத்துக்கு புறப்பட வேண்டிய சமயம் வந்தாச்சு. புறப்படுவோம் நாம். சௌமித்ரே சம்பிரதிஷ்டா மகே காலக பிரஸ்தானஸ்ய பரந்தப அப்படின்னு இது ஆரண்ய காண்டத்தில். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் சீதையை பிரிஞ்சு தவிக்கிறான் எம்பெருமான். லக்ஷ்மணன்ட்ட சொல்லி 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 புலம்புறானா. தூங்கிறதே கிடையாதான். ராத்திரி முழுக்க சீத்தே 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 சீத்தேன்னு புலம்பின்ண்டே இருக்கானா. திடீர்னு விடியறதும் தெரியல, ராத்திரி வருதும் தெரியல. இளைய பெருமாளுக்கு முத்தண்ணாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமாதானப்படுத்துகிறாரா. ஒன்றும் கவலைப்படாதீங்க வேண்டாம், மண்ணியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமாக, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டே இருக்கானா. ஒரு நாளைக்கு விடிகார்த்தால் பறவைகள், சக்கரவாக பறவைகள் ஒரு ஜோடியாக உட்காண்ட்ருக்கான் மரத்தில். அழகாக பேசிக்கிறதான். என்னவோ ஒரு பாஷையில் கீச்சு 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 கீச்சுன்னு பேசிக்கிறதான். அதை பார்த்தா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கான் அந்த காட்சி. உடனே சீதா பிராட்டியோட நினைவு வந்துட்டான் ராமனுக்கு. சீதைக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மாதிரி பறவைகள் ஒலி எழுப்பது. காலங்கார்த்தால எழுந்து பறவைகள்லாம் ஜோடியாக உட்காந்து மரத்தில் பேசிக்கிறது. என்னவோ பேசிக்கிறது அதுக்கு பாஷையில் அப்படின்னு சொல்லி ராமபிரானை கூப்பிட்டு கூப்பிட்டு காமிப்பாளாம். இங்கே வாங்கோல, இது எவ்வளோ நன்னா இந்த ஜோடி புறாக்கள்லாம் பேசிக்கிறது, இந்த ஜோடி பறவைகள்லாம் எப்படியெல்லாம் பேசிக்கிறது அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு காமிப்பாளாம். ஐயோ லக்ஷ்மணா எழுந்துறேன்டா அப்படின்னு இப்போ ராமபிரான் லக்ஷ்மணனை எழுப்புறான். இளைய பெருமாள் எழுப்பி என்ன சொல்கிறானா? அன்றைக்கி சீத்தை என்னை கூப்பிட்டு காமிச்சாடா, அதே மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி அந்த சக்கரவாக பறவை ஒலி எழுப்புறது ரெண்டும் ஆணும் பெண்ணுமா ஜோடியாக பேசின்னு இருக்குடா. இப்போ சீத்தை இந்த பறவைகளோட சத்தங்கத்தெல்லாம் கேட்டு என்ன நினைப்பாளோ. ஐயோ அன்றைக்கி நம்ம ராமனை கூப்பிட்டு காமிச்சோமே, இன்றைக்கி நம்ம எங்கேயோ இருக்கோம், பெருமாள் எங்கேயோ இருக்காருன்னு நினச்சிட்டு வருத்தப்படுவாளேடா. எப்படிடா தாங்குவா அந்த நினப்ப, எப்படிடா தாங்குவா? நிஸ்வனம் சக்கரவாகானாம் நிசம்ய சகச்சாரினாம் புண்டரி விசாலாட்சி கதமேஷா பவிஷ்யதி. இணையாய் இருக்கின்ற சக்கரவாக பறவைகளோட ஒலியை கேட்டு மைத்தடங் கண்ணியான சீதை எப்படி தாங்குவாடா? இப்படி நாங்கள் 2 பேரும் ஒரு இடமா பிரிஞ்சிருக்கோமே. அன்னைக்கு பேசிண்ட அதே ஜோடி பறவை தான் இப்பயும் பேசிக்கிறதுடா. ஆனால் அன்னைக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. இப்போ கேட்டு மனசு வெதும்புறதுடா, ரொம்ப மனசு வெதும்புறதுடா. நிஸ்வனம் சக்கரவாகானாம் நிசம்ய சகச்சாரினாம் புண்டரீக விசாலாட்சி கதமேஷா பவிஷ்யதி. அடுத்தது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நங்காய் எழுந்திராய். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ.
உள்ளே இருக்கிறவள்கிட்ட சொல்கிறாளாம் ஆண்டாளும் தோழிகளும், அம்மா நீ எதுக்கும் எழுந்திருக்க வேண்டாம், கேசின்ற அரக்கனை குதிரை வடிவில் வந்தானே ஒத்தனை அவனை சம்ஹாரம் பண்ணானே எம்பெருமான், அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோமே, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இப்படி கேசியை அழிச்சான்ற விஷயத்தை நாங்கள் சொன்ன உடனே நீ எழுந்து ஓடி வந்திருக்க வேண்டாமா? கண்ணன் எங்கே, ஐயோ அவனுக்கு ஒன்றும் ஆலியன், அவனை ஓடி வந்து அணைச்சிருக்க வேண்டாமா? எப்படி அணைச்சிருக்கணும்னு தெரியுமா? அன்றைக்கி ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசாலையும் ராமன் ஒருவனாக நின்று அழிச்சானே, அப்படியே சீத்தை பார்த்தாலாம், முன்னாடி அணைச்சிருக்காளாம், எம்பெருமான தழுவியிருக்காளாம். பண்டு மணக்கோலம் இரே காண்டது, இப்போது வீரக்கோலம் காணுகிறாள் அன்றே. பண்டு மணக்கோலம் கல்யாணம் பண்ணி வச்சா, அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், மாமனார் பார்த்து ஒப்புதல் கொடுத்தார், இவர் தான் கணவன் கல்யாணம் பண்ணிட்டோன்னு சந்தோஷமாக அணைச்சாலாம். அன்று மணக்கோலம் பண்டு மணக்கோலம் இரே கண்டது, இப்போது என்ன காண்றாளாம், இப்போது வீரக்கோலம் காணுகிறாள் அன்றே. இந்த வீரக்கோலத்தை பார்க்குறா. 14,000 ராட்சசாலையும் ஏகஸ்ய ராமா ஒருவனாக நின்று அழிச்சானே, ஓடி வராலாம். மகரிஷிகளுக்கெல்லாம் இப்படி ஒரு நிம்மதியை கொடுத்தியே ராமா, மகரிஷிகளுக்கெல்லாம் நிம்மதியை கொடுத்தியே, உன்னோட வீரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் அதை நேரில் பார்த்தேன் ராமா அப்படின்னு என்ன பண்ணுறாளாம், அந்த விஜயராகவனை ஓடி வந்து தழுவிக்கிறாளாம். தத்ருஷ்ட்வா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஓடி வந்து அப்படியே ஆற தழுவிண்டாலாம் எம்பெருமான. எப்படி தழுவிண்டாலாம், அன்றைக்கி மணக்கோலத்தில் தழுவின்றதை விட இன்னும் ஜாஸ்தியாக நெருக்கமாக இடைவெளியே இல்லாமல் இந்த வீரக்கோலத்தை கண்டு தழுவுகின்றாள். எப்படி தழுவினாள், பபூவ கிருஷ்டா வைதேகி, ரொம்ப சந்தோஷமாக மனசு முழுக்க சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட ஓடி வந்து பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாளாம், அன்றைக்கி சீதா பிராட்டி எப்படி ஓடி வந்து தண்டகாரண்யத்தில் ராமபிரானை தழுவினாலோ பூரிப்போடு தழுவினாலோ அந்த மாதிரி நீ எழுந்து ஓடி வர வேண்டாமாடி. கேசின்ற அரக்கனை கொண்டானே அப்படின்னு நாங்கள் பாடினோமே, கேசவனை பாட்டவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவனை பாடவும் நாங்கள் கேசவனை பாடின உடனே நீ கேட்டே கிடக்கலாமோ? சீதா பிராட்டி அன்னைக்கு ஓடி வந்து பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன் ஓடி வந்து அணைச்சிருக்க வேண்டாமோ நீ அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். நாளைக்கு 8வது பாசுரத்தை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.